ஹல்லேலூயா. சந்தோஷமா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் சந்தோஷம்? எப்பா எப்படியோ இந்த வருஷம் முடிய போகுது. ஹல்லேலூயா. எப்படியோ இந்த வருஷம் முடிய போகுது. புது வருஷத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய துவக்கத்தில் அநேக காரியங்களோடு அநேக திட்டங்களோடு துவங்கி இருப்போம். அநேக காரியங்கள் நடந்திருக்கும், சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும், சில காரியங்களை கர்த்தர் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பார். ஆனாலும் கர்த்தருடைய கரத்திலே எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கிருபையினாலே, அவருடைய பலத்தினாலே, அவருடைய பாதுகாப்பினாலே இந்த வருடத்தினுடைய கடைசி நாள், கடைசி நிமிஷத்தில் நாம் வந்து நிற்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாம் மகிமை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்தில் கை கொடுங்களேன். முதல்ல பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள், நல்லா பார்த்துங்க. ஆமாம், ஒரு மெசேஜ் டைமில் வந்து இப்படி அப்படி பார்க்கக்கூடாதுல்ல, அதனால் பக்கத்தில் பார்த்துட்டு இந்த வருஷத்தை கர்த்தருடைய கிருபையினால் முடிக்க போகிறோம். பிளஸ்ஸிங்காக சொல்லுங்கள், கர்த்தருடைய கிருபையினால் இந்த வருடத்தை முடிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இந்த ஆண்டு முழுவதுமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறது. கர்த்தருடைய பலன் இந்த ஆண்டு முழுவதுமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் தியானிப்பதற்கு முன்பதாய் கண்களை மூடி நம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். ஆண்டவரே, என்னுடைய இருதயமும் என்னுடைய செவியும் என்னுடைய சிந்தனையும் உமக்கு நேராக நிற்கட்டும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் என்னை அணுகக்கூடாதுப்பா. எல்லா டிஸ்டர்பன்ஸையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். எல்லா தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து பேசுகிறேன். நம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு தடுக்கிற எல்லா விதமான அந்தகாரத்தின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. பாவனுடைய கிருபையானது வெளிப்படட்டும் ஆண்டவரே. உங்கள் பிரச்சனை வெளிப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தையில் நீங்கள் எங்களோடு பேசுங்க. இந்த வருடத்தினுடைய இந்த 2024ஆம் ஆண்டின் ஆண்டவரே கடைசி வார்த்தை, உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம் அப்பா. புது வருடத்தில் நீங்கள் பேச போகிற வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த வருடத்தினுடைய இறுதியாய் கர்த்தர் எங்களோடு பேச போகிற அந்த வார்த்தையானது அப்பா எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுங்கப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியா எங்களுடைய செவிகள் திறந்திருக்கட்டும், எங்களுடைய இருதயங்கள் திறந்திருக்கட்டும் அப்பா. எங்களுடைய சிந்தனைகளை உமக்கு நேராக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நடத்தி வந்த பாதைகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நடத்தி வந்ததான காரியங்களை குறித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுவீராக, உடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் நீர் பேசுங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, நன்றி ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, நன்றி ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, உறைவிடமும் உடையும்
காத்து வந்தீர். 365 நாட்களும் விடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். மன நிறைவோடு அப்பா உமக்கு நன்றி நன்றி ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. என் தேவனாகிய கர்த்தர் பாம்புடைய கிருபையினாலே யாவற்றையும் எங்களுக்கு சுதந்திரமாய் மாற்றி கொடுத்தீங்க. தொடர்ந்து உம்முடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு பேசுங்கப்பா. இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததான எங்கள் எபினேசர் இனியும் நீர் நடத்த போகிறீர். உடைய வார்த்தையானது எங்களை நடத்த போகிறது. உடைய வாழ்க்கையை அது உயர்த்த போகிறது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமையடையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய திருநாமம் மகிமை அடைவதாக. இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் 2024ஆம் ஆண்டினுடைய 31வது தேதி, சரியா மணி 11:11 11:20 நடுவில் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். இதுவரைக்கும் அப்பா என்னை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஜீவனோடு கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமை அடைவதாக. நாம் வாசிக்கப்பட்டதான வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையாக. வார்த்தை சொல்லுகிறது, இந்த 2024ஆம் ஆண்டு மாத்திரமல்ல, வருகிறதான 2025ஆம் ஆண்டில் அப்பா சொல்லுகிறாரு, உனக்கு இருக்கிறதான இந்த பலத்தோட போ. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அனுப்புகிறது நான். அல்லேலூயா. உன்னை அனுப்புறது யாரு? நான். ஆண்டவரே, இந்த 2024 இன்னும் எனக்கு நிறைய காரியங்கள் பெண்டிங்காக இருக்குது, கவலைப்படாத. 2025 அப்பா சொல்றாரு, உன்னை அனுப்புறது நான்யா. அல்லேலூயா. நீ அதுக்குள்ள பயப்படாம போ. இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போது கர்த்தர் அவனை பார்த்து நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட. அல்லேலூயா. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் அப்பா கொடுக்கல. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சு பலப்படுத்தி ஸ்ட்ராங் பண்ணி அப்பா செய்யல. உன்கிட்ட இருக்குது பத்தி அந்த பலம் மட்டும் போதையா உனக்கு. ஏன் தெரியுமா? உன்னை அனுப்புறது நான். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, பவர் இல்லை, ஆள் பலம் இல்லை, படபலம் இல்லை, பணபலம் இல்லை, சொத்து பலம் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி? அப்பா சொல்றாரு, உன் கூட நான் இருக்கிறேன், கவலைப்படாம போ. 2024 எனக்கு கஷ்டமா இருக்குது. நம்ம நினைக்கலாம் அநேக நேரங்கள்ல இன்னும் நிறைய காரியம் ஃபுல்ஃபில் ஆகலை, இன்னும் அப்படி பெண்டிங்லேயே இருக்குது. அது எப்போ நிறைவேற போகுதுன்னு தெரியாது. ஆனால் அப்பா சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார். யார்கிட்ட சொல்றாரு? கிதியோன் இடத்துல சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அப்ப கிதியோனுக்கு என்ன பலன் இருந்தது? அதற்கு மேல் வசனங்களை நான் வாசிப்போம் சொன்னால் 12வது வசனத்தை வாசிங்க. சாரி, 11 இருந்து வாசிங்க ஐயா. ம் ம் ஆமென், அல்லேலூயா. ஐயா நன்றி நன்றி நன்றிங்க. வசனத்தை நாம் பார்க்கும்போது சொல்லுகிறது, கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். போரடித்தான் என்னது? என்ன பண்றாங்க? போரடித்தான் அறுத்ததான எல்லா கதிர்களையும் கொண்டு வந்து அந்த களத்து மேட்டில் போட்டு அடிப்பாங்க. அதானே? அதானங்க ஐயா? ஆமாம், அதை எடுத்து அடிப்பாங்க. அதை அடிக்கிறதுக்கும் டேலண்ட் வேணும். அதை அடிக்கிறதுக்கு என்ன வேணும்? டேலண்ட் வேணும். நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு முறிக்காச்சுன்னா எல்லாம் பிச்சின்னு போயிடும். அல்லேலூயா. அதையும் கவனமாக அடிக்கணும்.
வசனம் சொல்லுகிறது, மீதியானுடைய கைக்கு எதை தப்புவிக்கிறதற்காக? அவனுடைய அந்த அந்த ஆசீர்வாதம், அந்த கோதுமை, தனக்குண்டான அந்த தானியத்தை காப்பாற்றின, எப்படியாவது அதை காப்பாற்றினோம் என்பதற்காக வேக வேகமா அந்த கிதியோன் அதை போரடித்து கொண்டு இருக்கிறான். இப்ப கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாராம்? 12வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே. என்ன சாலியா? பராக்கிரமசாலி. யோசிச்சிருப்பேன், நான் பராக்கிரமசாலியா இருந்தா ஏன் நான் கோதுமையை காப்பாற்றணுன்ட்டு தப்பு வைக்கிறேன்? அல்லேலூயா. நான் பராக்கிரமசாலியா இருந்தா எப்பயோ அவனுங்களை போய் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருப்பேன், அவனுங்களை எப்பயோ காலி பண்ணிட்டு இருப்பேன் அவனுங்களை. நான் பராக்கிரமசாலின்னு போய் சொல்றீங்க? நானே வந்து வைக்கோல் எடுத்து அடிச்சுன்னு இருக்கிறேன், கதிர்களை வந்து எப்படியாவது சேர்த்து அவனுக்கிட்ட வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நீங்க வந்து என்ன பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்றீங்களே? அல்லேலூயா. அநேக நேரங்களை கர்த்தர் இப்படி தான் சொல்லுவார். நம்ம நினைப்போம், என்னால் எழுந்துக்க முடியவே இல்லை, எழுந்துடுறா, என்னால் நடக்கவே முடியல, எழுந்து நட. இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிறதான ஒரு பெரிய பலவீனம் என்ன தெரியுங்களா? முட்டி வலி, இல்லையா? உட்காந்தா ஏந்துக்க முடியல, ஏந்தா உட்கார முடியல. அப்பா சொல்றாரு, எழுந்துரு பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. உன்னால முடியும். நீ சொல்லாத முடியலன்னு சொல்லாத, உன்னால மட்டும் தான் முடியும். தொண்டை கொஞ்சம் அவுட் ஆயிடுச்சு நேற்று ஒரு சம்பவம் நடந்ததில்ல. கர்த்தர் நல்லவர். சொல்றாரு, பராக்கிரமசாலியே. யோசிப்போம், ஆண்டவரே நானே இந்த தானியத்தெல்லாம் எப்படியாவது காப்பாத்தினோன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வேகமா இதை வந்து போர் அடிச்சிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்து பராக்கிரமசாலின்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? நேராக போயிட்டு, இப்போ நம்ம சாலை ஓரங்களே அநேக நபர்கள் வந்து இருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு, பணக்காரனை இங்கே வா அப்படின்னு சொன்னால் அவன் என்ன நினைப்பான்? நானே தட்டை வச்சு நீ யாருன்னா போடுவாங்களான்னு உட்காந்துங்கிறேன், என்னை பார்த்து ஐஸ்வர்யா வானே அந்த பென்ஸுக்காரன் வந்து எத்தனை வாடான்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்குது, கிண்டல் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவனால் எழுதுக்க முடியலனாலும் ஓடி வந்து நம்மளை அடிக்க தான் பார்ப்பான். இதே சம்பவம் இங்கே நடக்குது. அவன் அடிச்சிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட நேரப்படியே பராக்கிரமசாலியை, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உடனே அவன் சொல்கிறான், கர்த்தர் எங்களோடு இருந்தார்னா இந்த அமலேக்கு ஏன் வந்து நிற்க போகிறான்? இந்த மீதியான் ஏன் வந்து நிற்க போகிறான்? இவனுக்கு எதுக்கு எங்களுக்கு எதிராக வந்து நிற்க போகிறாங்க? கர்த்தர் எங்களோடு இருந்திருந்தானால் எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை? நாங்கள் ஏன் பயந்து வாழணும்? நாங்கள் ஏன் பயந்து சாகணும்? எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த ஒரு நன்மையை வரலையே. எப்போ எவன் வந்து கொள்ளையடிச்சிட்டு போவான் தான் நாங்கள் பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க கர்த்தரும் கூட இருக்கிறார், பராக்கிரமசாலி எழுந்து போடான்றீங்க. என்னப்பா கதை இது? நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் இந்த வருடத்தில் நான் முடியாத நேரங்களில் அப்பா சொல்லியிருப்பார், உன்னால் முடிய எழுந்து போன்னு சொல்லும் போது நம்ம அதை தட்டி கழிச்சிருப்போம். ஆண்டவர் இதெல்லாம் என்னால் நடக்குமா? நான்லாம் போய் இதெல்லாம் செய்ய முடியுமா? ஆனால் அப்பா இந்த வருடத்தினுடைய கடைசி நாளில் மறுபடியும் சொல்கிறாரு, உன்னால தான் முடியும், உன்னால மட்டும்தான் முடியும். ஏன் தெரியுமா? நான் உன் கூட இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலி. சில பேர் நல்லா பயங்கரமாக இருப்பாங்க, வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணி பயங்கரமாக ஸ்ட்ரென்த்துக்கு எடுப்பாங்க. எதுனா ஒரு சண்டைகள் எங்கே சொல்லி இருக்கும்போது அவங்க வந்து அந்த வெயிட் லிஃப்ட் ஃபைட்டிங் அதிலலாம் வந்து பயங்கரமாக கலந்துப்பாங்க. ஆனால் ஊரில் பொதுவான ஒரு சண்டை அப்படின்னும் போது கிட்டே வரமாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? வெயிட் லிஃப்ட் சண்டையில் வந்து எப்படி அடிப்பாங்க, எப்படி தாக்கலாம் தெரியும். ஊர் உள்ள அடிக்கிற சண்டையில் எவன் எங்கேருந்து அடிப்பான், என்ன பண்ணுவான்னு தெரியாது. உண்மை தானே? ரெண்டு பேர் குத்து சண்டை போடுறாங்கன்னா இவன் இந்த சைடு அடிச்சானா இந்த சைடு பண்ணலாம், நாக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானோட ஒரு ஐடியாவோட இருப்பாங்க. ஆனால் ஊர் உள்ள இறங்கி ஏதோ ஒரு பிரச்சனை போய் அந்த கலவரத்தை அது இதுன்னு அடக்கலாம்னு சொல்லிட்டு போனால் எவன் எங்கேருந்து அடிப்பான்னு தெரியாது, எங்கேருந்து எது வரும்னு தெரியாது, ஒரு பயம். ஆனால் அப்பா சொல்கிறாரு, நீ இப்படி இருக்கிற நினைக்காத, நீ தான் என்னுடைய பார்வைக்கு பராக்கிரமசாலி. உனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை நீ நினைக்காத, உன் கூட யாரும் இல்லை நினைக்காத, உன் கூட நிறைய நண்பர்களோ உன்னுடைய உறவினர்களோ உன் ஃப்ரெண்ட்ஸோ உன்னுடைய சொந்தங்களோ யாரும் நினைக்காத, என்னுடைய பார்வைக்கு நீ தான் பராக்கிரமசாலி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய கடைசியில் அப்பா சொல்றாரு, நீ தனியா நிக்கல, உன் கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீ தனியா புதிய வருஷத்துக்குள்ள போகலையா? நீ தனியா புதிய 2025 வருடத்துக்குள்ள போக மாட்டேன், உன் கூட நானும் சேர்ந்து தான் வர போறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையாய். 2025 போகும்போது அப்பா என்னை பார்த்து பராக்கிரமசாலி, நான் உன் கூட வரேன், நீ தைரியமா முன்னேறி போ, இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வா. அல்லேலூயா, அல்லேலூயா.
சொன்ன முடிச்ச உடனே அநேக காரியங்களை கிதியோன் கேட்கிறாரு. அந்த காரியங்கள் எல்லாற்றிற்கும் தேவனாகிய கர்த்தர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த இடத்துல அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், 16வது வசனத்தில் சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பார். இதெல்லாம் நடக்கிற சம்பவமா இது இல்லையா? சினிமாவில் ஒன்றா ஹீரோயிசம் பண்ண பார்க்கலாம், ஒரே அடியில் 10 பேர் வராங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் எப்படிப்பா? மொதல் காரியம் என்னை பார்த்து பராக்கிரமசாலி நீங்கள், அதுவே பெரிய மிஸ்டேக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்தது சொல்கிறீங்க, நீ ஒரு அடி அடிக்கும் போதே மொத்த பேரும் செத்துருவான்றீங்க. இதெல்லாம் என்னப்பா? இதெல்லாம் அல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுது, நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பாய். இந்த மீதியானியர் ஒருத்தராக இருந்தால் ஒண்டிக்கு ஒண்டி நின்று சண்டை போட்டலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, 7ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிங்க. அதே நியாயாதிபதிகள் 7:12. எப்படி இருந்தாங்களா? வெட்டி கிளிகளை போல மொத்த பேரை கூட்டமா நிக்கிறாங்க. நீங்க என்னப்பா சொல்றீங்க? ஒரே அடியில் எல்லாரையும் காலி பண்ணி எப்படி நீங்க சொல்றீங்க? How can I believe? என்னால எப்படி இதை நம்ப முடியும்? அவன் வெட்டிக்கிளி போல 3 குரூப்பா 4 குரூப்பா படபடையா படுத்துங்கிறான். நீ நினைக்காத 2025 ஒருவேளை வெட்டிக்கிளி போல பிரச்சனை இருந்தாலும் ஒரே மனுஷனை முறியடிது போல நீ முறியடிக்க வல்லமை கர்த்தர் உனக்கு தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த நாள்ல சொல்றாரு, பராக்கிரமசாலியே தைரியமா போ, உன்னோடு நான் வரேன். 25 குறிச்சு கவலைப்படாத. எத்தனை வெட்டி கிளிகள் படுத்திருந்தாலும் சரி, ஒரே அடி, ஒரே அடி. எத்தனை ப்ராப்ளம்ஸ் படுத்திருந்தாலும் சரி, எத்தனை விதமான வில்லங்க இருந்தாலும் சரி, எத்தனை மனிதர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, அப்பா சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி, உன்னோட நான் வரேன். அல்லேலூயா. உங்கூட நான் வரேன். எத்தனை பேர் ஒன்றா இருக்கட்டும். வசனம் சொல்லுகிறது, மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர் எல்லாரும் மொத்தமாக கூட்டானுங்க. ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னா யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அந்த மனுஷனை கெடுக்கணும்னு வச்சுங்களேன், ஐயோ எங்கேருந்து தான் வருவாங்களே தெரியாது. அந்த முகலாம் புதுசாகவே இருக்கும் பார்க்கறதுக்கு. டேய் நீலாம் யாரா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? நல்ல விஷயத்துக்கு ஒரு காரியத்துக்கு ஒருத்தவங்க ப்ளஸ் பண்ணி இது பண்ண அப்படின்னு சொன்னால் அது வரத்துக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, சேர மாட்டாங்க, ஒன்று கூட மாட்டாங்க. ஆனால் ஒருத்தனை போடணும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிச்சு, எங்கிருந்தான் வருவாங்கன்னு தெரியாது. அதுபோல் இந்த ஜனங்கள் இந்த மனிதர்களை அழிக்கும்படியாக கடந்து வந்தார்கள். யார? இஸ்ரவேல் ஜனங்களை. அவர்களை போட்டு தள்ள அவங்க அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 6ஆம் அதிகாரத்தின் வசனங்கள் இங்கே வாசிக்கும் போது தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கும். அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவருடைய கற்பனைகளை மறந்து போனீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு விதித்ததான கட்டளைகளை மறந்து போனீர்கள், ஆண்டவர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்போது எவ்வளவு நன்மை செஞ்சாரு, எவ்வளவு அற்புதம் செஞ்சாரு, எவ்வளவு விதமான அதிசயங்களை செஞ்சாரு, இது எல்லாத்தையும் நீங்கள் மறந்ததுனால தான் அவனுக்கு 3 கூட்டமாக வந்து வெட்டிக்கிளிகளை போல படுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நான் எப்போது ஆண்டவரை மறக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போது ஆண்டவருடைய நினைவை நாம் இழக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போது இந்த வேதத்தை நான் மறக்க ஆரம்பிக்கிறேனோ, எப்போது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதை நான் மறக்க ஆரம்பிக்கிறேனோ, எனக்காக பவுஞ்சா வெட்டிக்கிளி ரெடி ஆயிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்திருந்தா, நீ முதல்ல கூட இல்லையா? நீ ஆண்டவரோடு கூட இருந்தா அவர் ஒரு நாள் விட மாட்டாரு. தெளிவாய் சொல்லுகிற வசனம், நீங்க அவரை விட்டுட்டீங்கப்பா. அவர் சொன்ன எதையுமே நீங்க ஃபாலோ பண்ணல, அவர் சொன்ன கட்டளைகளை எதையுமே நீங்க ஃபாலோ பண்ணல. இப்ப பிரச்சனை வரும்போது மாத்திரம் என்ன பார்த்து நீங்க குறை சொல்றீங்க. ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? ப்ராப்ளம் வரும்போது மட்டும் என்ன ஏன் தேடுற? உனக்கு போராட்டம் வரும் பொழுது, மன உளைச்சல் அடையும் பொழுது, உடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது மட்டும் ஏன் நீ கூட என்ன தேடுற? அதுக்கு முன்னாடி நீ வந்துரு. அதை தான் நான் சொல்றேன் உன்னை. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவனுடைய ஜனமே, எல்லாம் நடந்தது. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரே தீர்வு. பராக்கிரமசாலியாய் கர்த்தர் கிதியோனோடு கூட இருக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யோசிச்சேன், கிதியோனோடு கூட இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க, ஆனால் ஒருத்த மட்டும்தான்
கொண்ட தானியங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதை போரடித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டங்க. அது எல்லாரும் யாரா எப்பரா இவனுக்கு வந்து நம்மளை அட்டாக் பண்ணாலும் சொல்லிட்டு எல்லாம் அவன் வேலையை விட்டுட்டு போயிட்டானுங்க. ஆனா இவன் அந்த தானியத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கிறதான எண்ணெய் உனக்குள்ள இருந்தது பாருங்க. கர்த்தர் அதை பார்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளோ இஸ்ரேல் ஜனங்க இருந்தாங்க. ஒருத்தருக்கு அந்த எண்ணம் வரல. இவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் வந்துச்சு. இந்த தானியத்தை நான் காப்பாற்ற வேண்டும். இந்த தானியமானது மீதியானுடைய கைக்கு கடந்து போகக்கூடாது, அமலேக்கியருடைய கைக்கு கடந்து போகக்கூடாது, சத்துருடைய கைக்கு கடந்து போகக்கூடாது. இதை நான் நிச்சயம் பாதுகாக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் கிதியோன் ஒருவனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. கர்த்தர் தான் பார்க்குறாரு. உலகத்தில் 1000 பேர் சொல்லட்டங்க, எனக்கு உண்டான வேலையை நான் கர்த்தருக்கு முன்பு கரெக்டாக செய்யணும். செய்கிற வேலையை குறைகள் சொல்லுவதற்கும் காரியங்களை வேறு விதமாக பேசுகிறதுக்கு அநேக பேர் எழும்பலாம். ஆனால் எனக்கு கர்த்தர் கொடுத்ததான வேலையை நான் செஞ்சுதான் அவனை எத்தனை பேர் எதிர்ப்பு காலம் கடந்து வரட்டும், அதை பற்றி டோன்ட் கேர். கிதியோன் அதை தான் செஞ்சார். நீ அமலேக்கியர்னாவா எதனாவா நான் அதை பற்றி கவலைப்படல. எனக்கு உண்டான தானியத்தை கர்த்தரினுடைய வாழ்க்கையில் கொடுத்ததான ஆசீர்வாதத்தை நான் ஒரு நாளை எதிரியுடைய கரத்தில் விட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த தானியம், எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம், எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தை நான் எதிரியின் கைக்கு நான் ஒரு நாள் விட மாட்டேன். நான் அதை சேர்த்து ஆலையிலே பத்திரமாய் வைப்பேன். அதை தான் கர்த்தர் எதிர்பார்த்தா. அது கிதியோன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருந்தது. உங்களுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பு உங்கள் ஒவ்வொருடைய கரத்தில் தான் இருக்குது. இப்பெல்லாம் மதிக்க மாட்டாங்க. தறிகெட்டு போகிறான், அப்படி போகிறான், அப்படி போகிறான். அந்த பிள்ளைக்காக நீ முழங்கால் படியிடணும். அந்த பிள்ளையினுடைய தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் அதை உன்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறாரு. பிள்ளைகளை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருப்பது அந்த பிள்ளைகள் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்த பிள்ளையை நான் ஆசீர்வாதமாய் கர்த்தருக்கு முன்பதாய் நிறுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்க என்னை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்க கூடாதுங்க. அந்த பிள்ளையே கரெக்டான ஸ்டேஜில் வளர்க்கணும் என்பதான பொறுப்பை தான் அப்பா நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. ஒரு உத்தரவாதியாக தான் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அந்த பிள்ளைங்க கிட்ட இருந்து வருகிறதான காரியத்திற்காக அல்ல. அந்த பிள்ளைங்க, அதான் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கிறதான சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிறதான பலன். அதை நான் பாதுகாக்கணும், அவ்வளவுதான். நான் அதை பாதுகாக்கிறதான ஒரு பெட்டகம். அதை சரியா பாதுகாத்து அப்பாவுடைய கரத்தில் கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த கிதியோன் தனக்குண்டான அந்த தானியத்தை அவன் பாதுகாக்கிறான் என்கிறதான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் பார்த்தபடியினாலே கிதியோன் இடத்துல போய் சொல்றாரு, பராக்கிரமசாலிடானி. உலகம் உன்னை வந்து நோஞ்சான்னு சொல்லுது, உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுது, பயந்தாங்கோலின்னு சொல்லுது. இல்லை இல்லை, நீ பராக்கிரமசாலி. ஏன் தெரியுமா? ஒரு காரியத்தை சிதந்து விடக்கூடாது என்பதற்காக, சிதறி போய் விடக்கூடாது என்பதற்காக, எதிரினுடைய கைக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக நீ அதை பொருட்படுத்தாதபடிக்கு, உன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாதபடிக்கு அதை சீக்கிரமாய் சேர்க்க வேண்டும் என்கிறதான எண்ணம் உனக்குள்ளே உதித்ததல்லவா? அதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தர் அதை பார்த்தார். அவனை பார்த்து சொன்ன, நான் உன் கூட இருக்கிறேன். யாரும் கூட இல்லை நீ நினைக்காத, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. முதல் காரியம் கர்த்தர் சொன்னுகிறார், அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொன்னார். இரண்டாவதாக தேவனாய் கர்த்தர் அதே காரியத்தில் சொல்லும் போது சொல்லுகிறது, 23வது வசனமும் 4வது வசனமும் வாசியுங்கள். ம் 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 ம். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத. முதல்ல சொன்னாரு பராக்கிரமசாலியேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ரெண்டாவது சொல்றாரு பயப்படாத. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை நான் மறுபடியும் சொல்றேன், போகிறதான ஆண்டை குறித்து நீ பயப்படாத, வருகிறதான ஆண்டை குறித்தும் பயப்படாத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு சமாதானம், சமாதானத்தோட புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசி. பயந்து பயந்து உள்ள போகாத. புதிய வருடத்திற்குள்ள 2025 வருடத்திற்குள்ள போகும்போது பயந்துட்டு போகாத, சமாதானத்தோட உள்ள போ. நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பயப்படாம சமாதானத்தோட போ. கையை பிடிச்சு சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. தூங்குறாங்கன்னா தட்டி எழுப்புங்க. பராக்கிரமசாலியே தூங்காத, பயப்படாத, ஏந்திரு. அல்லேலூயா.
பயப்பட்டு போவாத, தைரியமா போ. 2025 எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ, யார் வருவாங்களோ, என்ன குறை சொல்லுவாங்களோ, என்ன செய்வாங்களோ, எவன் நிற்பானே, பயப்படவே பயப்படாத. சமாதானமா ஜாலியா போ, சந்தோஷமா போ. யார் வந்தானே? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் சமாதானம் பண்றவங்க தான் யாரா? ஆமா, அல்லேலூயா. கர்த்தர் தெளிவா சொல்றாரு, உனக்கு சமாதானம், பயப்படாத, பயந்து பயந்து போகாத, கர்த்தரும் கூட இருக்கிறாரு. பயப்படுற ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரை பார்த்துட்டு செத்துருவனா, என்ன நடக்கும், ஏது நடக்கும்? ஏய், நான் உன் கூட இருக்கிற, என்னை பார்த்தா நீ எப்படிடா சாவ? அல்லேலூயா. அவன் பாருங்க, ஐயோ நான் ஆண்டவரை பார்த்துட்டேன், நான் செத்துருவேன். அதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அவர் என் கூட இருந்தா அப்போ நான் அவரை பார்த்துன்னு தான் இருக்கணும், இல்லைங்களா? நான் அவரை பார்த்துட்டே இருக்கணும்னா நான் செத்துட்டேனா எப்படி அது? அமேன், அமேன். புரியுதுங்களா நான் சொல்றது? அவர் சொல்லிட்டாரு, நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவன் சொல்றான், ஐயோ நான் ஆண்டவரை கண்டேன், நான் செத்து போன்றேன். டே சாவாதரா, அவங்க கூட இருக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன். 2025 உங்க கூட இருக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், சாகடிப்பதற்கல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கீழே போட்டு நசுக்கிறதுக்காக அல்ல, உடைய வாழ்க்கை சின்னாபின்னமாய் மாற்றுவதற்காக அல்ல. அமலேக்கியர் கைகளிலும், மீதியானுடைய கைகளிலும், கிழக்கத்திய புத்திரர் கைகளிலும், சத்துருடைய கையிலும் கொடுப்பதற்காய் நான் கடந்து வரவில்லை. பயப்படாத, சமாதானத்தோடு கடந்து போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ இந்த 2 வார்த்தையும் கிதியோனை ரொம்ப பூஸ்ட் பண்ணிச்சு. என்னையும் பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டாரு, அடுத்தது சொல்லிட்டாரு பயப்படாம போடா, சமாதானம். இப்போ கிதியோன் செய்கிற காரியத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னா, சரி ஓகே டாடி நான் கிளம்புறேன் போறேன். 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், கிதியோனை ஒரு படையை ரெடி பண்றவாரு, இவனுங்களை போயிட்டு சண்டை போடணும், இவனை போட்டணும் அப்படின்ட்டு. ஆனால் அப்பா சொல்லுவார், இதெல்லாம் வேலைவாது, இவங்கெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. சில நேரங்களில் நம்ம நினைப்போம், என் கூட இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா நான் ஜெயிச்சிருவேன், என் கூட யாருமே இல்லை, நான் எப்படிங்க ஜெயிப்பேன், நான் தனியாக இருக்கிறேன், என்னை மட்டும் தனியாக விட்டு போயிட்டாங்க, அவங்க எல்லாம் ஒரு கும்பலாக கூடிக்கின்னு நெக்கலாக பேசுகிறாங்க, நெக்கலாக பண்ணுறாங்க, இப்போ நான் மட்டும் சிங்கிளாக இருக்கிறேன், என்னதான் கதை இது? கத்த சொல்றடே, நீ தனியாக இல்லைடா. கிதியோன் மொத்த படையும் கூட்டுறாரு, கூட்டின்னு வர்றாரு. இவனுங்களை அமலேக்கியனை போட்டு தள்ளணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், மொத்த பேரும் கூட்டுறாரு. ஆண்டவர் அந்த இடத்துல பேசுறாரு. 2வது வசனத்தை வாசிங்க, 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். ம் 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 ம். அல்லேலூயா. அப்பா சொல்றாரு, டேய் நீ நிறைய பேரை கூட்டிக்கிட்ட, எனக்கு இவ்வளோலாம் தேவையில்லை. இன்கேஸ் அவனுக்கு போயிட்டு அடிச்சு ஜெயிச்சிட்டானுங்கன்னா எங்களால் தான் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால நீ என்ன பண்ணு, முதல்ல இவனுங்களை வெளியே அனுப்பு, தேவையே கிடையாது. கத்த தெளிவாக பேசுறாரு, இவங்க எல்லாம் வேணாம். அப்போ அந்த அந்த வசனம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று. ம் 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 ம். இவனுங்களை நம்பி போயிருந்தா என்ன நந்திருக்கம் பாரு. ஒரு ரெடி வாங்கினோடனே எப்பா என்ன ஒரு ஆளை ஒரு சாமின்ட்டு மொத்த பேரையும் கூட்டின்னு ஓட்டிருப்பானுங்க. அப்பா தெளிவாக சொல்றாரு, டே நான் சொல்றேன் செய்ய. ஆமென். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர்த்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரெதிர் நின்றாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரெதிர் நின்றாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு.
நிகரில்லாத தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். பழைய வருடமோ புதிய வருடமோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதிச்சிடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதிச்சிடுவேன். எந்த நிலையிலும் ஆராதிச்சிடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதிச்சிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக கூட்டத்தை பார்த்து உன்னை எடை போடும், ஆனால் நான் உள்ளத்தை பார்த்து தான் எடை போடுவேன். அல்லேலூயா. இந்த கிதியோன் இவ்வளோ பேரை கூட்டிட்டு போன அப்பா சொல்லிட்டாரு, முதல்ல இவனுங்கிட்ட போய் சொல்லு, பயமும் திகிலும் இருக்கிறவன் அப்படியே ஓடிடு, நிற்கவே நிற்காத, தயவு செஞ்சு ஓடுரு, பக்கத்திலே நிற்காத. சொன்னவனே எவ்வளோ பேர் ஓட்டானுங்களா? 20,000 பேர். 21,000 பேர், 22 இல்லையா? 20,000 பேர் ஓடிவிட்டார்கள். உண்மையா இருக்கிறவன் ஒருத்தர் இருந்தா கூட உலகத்தை ஜெயிச்சிடலாம். ஒன்றுத்துக்குமே உதவாம குறை சொல்லினே இருந்தா ஒரு படி இடத்த கூட வாங்க முடியாது. என்ன பண்ண முடியாது? உண்மையா இருக்கிறவன் ஒரு ஆள் இருந்தா உலகத்தையே ஜெயிச்சிடலாம். ஆனா 1000 பேர் இருந்து அந்த இடத்துல ஒற்றுமையோ இல்லை உண்மையான காரியமோ இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு அடி நிலம் கூட வாங்க முடியாது. அதான் அப்பா சொல்றாரு, எவன்லாம் பயப்படுறானோ, எவன்லாம் திகில் அடைகிறானோ, மொத்த பெரிய கிளம்ப சொல்லு. ஓட்டானுங்க, விட்டா போதண்டா, எப்பா நாங்கள் சாவலடா. ஏன் தெரியுமா? இவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏதோ கூப்பிடுறாரு, அதனால் வந்துட்டோம், வரலன்னா அப்புறம் எதனா தப்பாக நினச்சிப்பாரு, அதனால் ஏதோ கூப்பிட்டதுனால வந்துக்கிறோம். இன்றைக்கி அநேக பேர் சபைக்கு வர்றதுக்கு காரணமே, வரலன்னா பாஸ்ட் எதனா கேட்பாரா? சர்ச்சு பொருள் எதனா கேட்பாங்களா? இவங்களாம் ரெகுலராக சர்ச்சுக்கு வராங்க, இவங்களாம் ரெகுலர் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு எதனா வந்துருமா? அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலேயே நிறைய பேர் சபைக்கு வராங்க. அப்பா சொல்கிறாரு, நீ பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தருடைய சமூகத்தை தொழுதுகொள். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ச்சு போர்டுக்காகவோ ஊழியருக்காகவோ பாஸ்டுக்காகவோ அல்ல, நீ கர்த்தருக்காக வர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் தான் எதிர்பார்க்குறாரு. இவனுக்கு வந்தவனுக்கு எல்லாம் கூட்டத்தில் ஓடுறவங்க, ஓட்டானுங்க. அடுத்தது சொல்லுகிறார், அடுத்தது மறுபடியும் இப்பயும் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பயும் எனக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மறுபடியும் போகிறாரு. நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். இவங்க போன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, போ தண்ணீர் அண்டைக்கு போ. அந்த இடத்துல ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன டெஸ்ட் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவர்கள் யாரெல்லாம் குனிஞ்சு குடிக்கிறாங்களோ அவங்கள தனி கேட்டகரி, யாரெல்லாம் உட்காந்து நின்று குடிக்கிறாங்களோ, உட்காந்து முட்டி போட்டு குடிக்கிறாங்களோ அவங்களாம் ஒரு கேட்டகரி, கையில் எடுத்து நக்கி குடிக்கிறவர்கள் ஒரு கேட்டகரி, உட்காந்து முட்டி போட்டு நின்று குடிக்கிற ஒரு கேட்டகரி. இவங்களை பார்வையிட்டாரு. அதுலேயும் பாதி பேரை பிரிக்கிறாரு. மீதி பிரித்ததுக்கப்புறம் 300 பேர் தான் இருக்கிறாங்க. நான் அதை யோசித்தேன், என்ன ஆண்டவரே எதனால் இந்த காரியத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, உட்காந்து சாவகாசமாக உட்காந்து தண்ணி அள்ளி குடிக்கும் போது பின்னாடி ஒரே குத்திட்டு போயிடும். ஓட முடியாது, அடிக்க முடியாது இல்லையா? அப்படியே கூத்துக்கால் மாதிரி உட்காந்து டப்புன்னு எடுத்து அதை எடுத்து கையில் குடிக்கும் போது இந்த கண் என்ன பண்ணால் இப்படி சைடில் பார்த்துட்டே இருக்கும். வந்தானா டப்புன்னு அப்படியே போட்டு ஓட வேண்டியதான், அடிக்க வேண்டியதான். இவன் உட்காந்துட்டு ஏந்துக்கணும் வச்சுக்க, சிலது முட்டி வலி ஆகுதுன்னு அவ்வளோதான், உட்காந்தா முடியவே முடியாது. ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும், நான் ஏந்துக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் இந்த நின்று கையில் எடுத்து குடிக்கிறவர்களே, அப்பா இவங்க தாண்டா எனக்கு வேணும், இவங்களை மட்டும் வச்சுக்க, நீ ஜெயிச்சிடலாம். உள்ளே போகிறாங்க, அடிக்கிறாங்க, மொத்த பேர் காலி பண்ணுறாங்க. அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உள்ளே இறங்கி அவர்களை அடிக்க தொடங்கி முன்பதாக தேவனை கர்த்தர் இந்த இடத்துல 3 காரியத்தை கொடுக்கிறார். அவங்ககிட்ட என்னென்ன கொடுக்குறாரு? தீவெட்டி, பானை, எக்காலம். அல்லேலூயா. இந்த தீவெட்டி
பானையானது மனுஷனுடைய தலைக்கு அடையாளமாகவும் தீவெட்டியானது ஆண்டவருடைய அந்த அந்த எழுப்புதலுக்கு, கர்த்தருடைய அந்த எழுப்புதலுக்கு அடையாளமாகவும், அந்த எக்காலமானது ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமாகவும் சொல்லப்பட்டு இருக்கும். இது பெரிய ரொம்ப பிக் ஸ்டோரி. இது பெரியதான காரியம். நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இவர்கள் இதை உடைத்து அவர்கள் போகும்போது அந்த பானை, அந்த தலையானது உடைக்கப்படும் பொழுது அங்கே அமலேக்கியர்களுக்குள்ளே, மீதியானவர்களுக்குள்ளே ஒருவருடைய பட்டயமானது ஒருவருக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஏன்? அங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க பானையை போட்டு உடைச்ச உடனே தலையானது சின்னாபின்னமாய் மாறினது. அல்லேலூயா. பானையை கீழே உடைச்ச உடனே அங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டான். இங்க தீவட்டி எடுத்து கொளுத்தும் போதே அங்க அலறல் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. நான் சொல்லுவேன், நீ எக்காலத்தை ஊதும் போது, தேவனை துதித்துக் கொண்டே புதிய வருடத்திற்குள்ளாய் போகும்போது, நான் சொல்லுவேன், உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனித தலைகளையும் கர்த்தர் சின்னாபின்னமாய் உடைச் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா